ஹாய் கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டீம் இங்கிலாந்து அண்ட் டீம் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ற ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் வந்து இந்த மாதிரி டே டூல இருந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு மேட்ச். அந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி அந்த மேட்ச் வந்து அந்த மேட்ச் ஆடின அந்த மேட்ச பிளே பண்ண போத் டீம் ஆஸ்திரேலியா அண்ட் டீம் இங்கிலாந்து வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த மாதிரி 852 பால்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க மொத்த டெஸ்ட் மேட்ச்ல. அது வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச்க்குன்னு ஒரு பேரடி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கம்மிங் into the test match வந்து இந்த மாதிரி டீம் இங்கிலாந்து வந்து 3-0 ட்ரெயிலிங்ல வந்தாங்க உள்ள. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிஃபோர் த மேட்ச் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மீடியால அப்புறம் இந்த மாதிரி அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்பால் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பேஸ்பால் வந்து அவ்வளவா இம்பாக்ட் இல்லை. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க எப்ப பேஸ்பால் சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து வரலன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அது வந்து அவங்க பண்ணது அந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் நேரம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேஸ்பால். ஆனா இப்ப வந்து சேஞ்ச் ஆனா வந்து இப்ப வந்து பேஸ்பால் வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க போயிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்திரேலியா தோக்கடிச்சிருக்காங்க ஆஃப்டர் 15 இயர்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல. மேட்சுக்குள்ள போனோமா நம்ம மேட்ச்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுல் போர்ஸ் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவோட ஓபனர்ஸ் வந்து இந்த மாதிரி வெதரால் அண்ட் டிராவிஸ் ஹெட் வந்தாங்க. அப்புறம் மானஸ் லாவிஷன் at 3, ஸ்டீவ் ஸ்மித் at 4, உஸ்மான் கவாஜா at 5, அலெக்ஸ் கேரி at 6, அப்புறம் கேம் கிரீன் at 7, மைக்கேல் லெசர் at 8, ஸ்டார்க் at 9, ஸ்காட் போலண்ட் at 10 and ஜை ரிச்சர்ட்சன் at 11 வந்தாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து மொத்தமா வந்து ஸ்பின்னர்ஸே இல்ல. மொத்தம் எல்லாருமே எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்தாங்க. ஆடின போலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். ஒருத்தருமே ஸ்பின்னர்ஸும் போகல. அதேதான் டீம் இங்கிலாந்து பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பிளேயிங்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஜாக் ராலி அண்ட் பென் டக்கெட் ஓபனர்ஸ் அண்ட் அவங்க கடைசியா ஜேக்கப் பெத்தல வந்து நம்பர் 3 ட்ரை பண்ணிருக்காங்க. அது எப்பயோ பண்ணிருக்கலாம், இப்ப பண்றாங்க. அப்புறம் நம்பர் 4 ஜோ ரூட், 5 ஹாரி ப்ரூக், 6 பென் ஸ்டோக்ஸ், 7 ஜேமி ஸ்மித், 8 வில் ஜாக்சன், அதுக்கப்புறம் அட்கின்சன் at 9, கார்ஸ் at 10 அண்ட் ஜாஸ் டங் at 11. இவங்களுமே வந்து இந்த மாதிரி ஸ்பின்னருக்கே போல. ஸோ அது வந்து பிளேயிங் 11s இந்த மாதிரி. ஸோ வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியா ஓபனர்ஸ் வந்தாங்க, டிராவிஸ் ஹெட் அண்ட் ஜேக் வெதரால்ட், அப்புறம் மானஸ் லாவிஷன். டாப் ஆர்டர் வந்து 12, 10, 6 வரைக்கும் ஸ்கோர் பண்ணாங்க. போத் டிராவிஸ் ஹெட் 12, வெதரால்ட் 10, அப்புறம் மானஸ் லாவிஷன் 6. அப்புறம் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் வந்து 9 ரன். ஸோ டாப் 4 வந்து அவ்வளோ ஃபயர் ஆகல. அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் கேரி தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. உஸ்மான் கவாஜா went on to score 29 runs of 52 balls. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி வந்து 20 balls, அலெக்ஸ் கேரி 20 runs of 35 balls ஸ்கோர் பண்ணாரு. அப்புறம் கேம் கிரீன் வந்து 17 runs of 34 balls. ஸோ இந்த டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு தேங்க்ஸ் டு இந்த மாதிரி ஜாஸ் டங்கும் கஸ் அட்கின்சனும்
இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்பெல்ஸ்ல வந்து சூப்பரா போட்டு இந்த மாதிரி வந்து டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்புறம் உஸ்மான் கவாதா அண்ட் அலெக்ஸ் கேரி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெடி பண்ணாம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ் ஆட்கின்சன் வந்து உஸ்மான் கவாதாவோட விக்கெட்டை தூக்குனாரு. அப்புறம் ஸ்டோக்ஸ் வந்து அப்புறம் கேப்டன் ஸ்டோக்ஸ் வந்து பால் போட்டு வந்து இந்த மாதிரி அலெக்ஸ் கேரியோட விக்கெட் தூக்குனாரு. அப்புறம் கேம் கிரீன் வந்து பாவம் அன்லக்கே ரன் அவுட் ஆயிட்டாரு ஃபார் 17 ரன்ஸ். அப்புறம் மைக்கேல் நெசர் அவர் வந்து ரீப்ளேசிங் கமின்ஸ் இந்த பிளேயிங் 11. கமின்ஸும் இந்த மாதிரி பேட்டிங்கும் ஆடுவாரு, வேணா இந்த மாதிரி பாலும் போடுவார். ஸோ ரெண்டுமே பண்ணுவாரு. அதேதான் மைக்கேல் நெசரும். மைக்கேல் நெசர் went on to score 35 runs of 49 balls. மொத்த டீம் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து டாப் ஸ்கோரர் வந்து மைக்கேல் நெசர் தான். மைக்கேல் நெசர் வந்து நம்பர் 8ல வந்து பேட்டிங் ஆடி அவர் தான் உங்க மொத்த பிளேயிங் 11லே ஆடின பேட்ஸ்மேன்ல டாப் ஸ்கோரரா வந்திருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி மொத்த பேட்டிங் கொலாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்க்கு ஒரு ரன், அப்புறம் வந்து போலர்ஸ் வந்து ரன் அடிக்கல. ஸோ அது வந்து டீம் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நம்ம வந்து டீம் அதிசயமா டீம் இங்கிலாண்டோட பவுலிங் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. நான் எப்பவுமே நான் மட்டும் இந்த மாதிரி எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி கஸ் ஆட்கின்சன், பிரைடன் கார்சன் நீங்க பேக் பாயிண்ட் வரணும். பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பாருங்க. கஸ் ஆட்கின்சன் வந்து 14 ஓவர்ஸ்ல வந்து 2 விக்கெட்ஸ்க்கு வந்து 28 ரன்ஸ் தான். அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸ் வந்து 12 ஓவர்ஸ் போட்டு 1 விக்கெட்டுக்கு 42 ரன்ஸ். அப்புறம் ஜாஷ் டங் வந்து 11.2 ஓவர்ஸ் 5 விக்கெட்ஸ் அப்புறம் 45 ரன்ஸ் தான். அது வந்து ஜாஷ் டங்கோட கரியர் பெஸ்ட் ஃபிகர்ஸ் வேற. அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து 8 ஓவர் போட்டு சிங்கிள் விக்கெட். பேஸ்பால்லே வந்து மொத்த பேஸ்பாலோட அப்ரோச் ஆரம்பிச்சு ஆடின எல்லா டெஸ்ட் மேட்சும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து போலிங் வந்து பேட்டிங் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏன்னா இந்த மாதிரி இந்த பிச்சிலே வந்து ஃபாஸ்ட் பாலர் ஃப்ரெண்ட்லியே தான் பண்ணாங்க. பிச்சில் வந்து பால் வந்து போத் யாரு போட்டாலும் பால் ஸ்விங் ஆச்சு. ஃபாஸ்டர் bowlers and hit the deck bowlers like Josh Tangக்கு வந்து பவுன்ஸ் வந்துச்சு ஆஃப் த பிட்ச். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பால் பண்ணி பால் அவுட் ஸ்விங் மாதிரி போட்டு பேட்ஸ்மேனோட பேட்டோட காரில் பட்டு காட் பைன் ஆனா பாதி பேட்ஸ்மேனு. அப்புறம் ஒன்னா அந்த மாதிரி அவுட் ஆனாங்க. இல்லைன்னா ஜாஷ் டங்கோட பவுன்ஸ்ல வந்து பால் மிஸ் பண்ணி போய் போல்ட் அவுட் ஆனாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அந்த மாதிரி தான் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் விக்கெட்ல இருந்து வந்து அவ்வளோ வந்து பால் அவ்வளோ டிராவல் ஆகல விக்கெட்ல. இந்த மாதிரி விக்கெட் கொஞ்சம் டேம்பா வேற வச்சிருந்தாங்களா. இந்த மாதிரி போலர் வந்து ஃபாஸ்டா போட்டு அப்புறம் பால் வந்து ஃபாஸ்டா போட்டாங்கன்னா ஆஃப் த பிட்சும் பால் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி பால் கணிச்சு பிளே பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் வந்து 152 தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் தி 2025 ஆஷஸ் வந்து இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியா வந்து 152 மாதிரி லோஸ் வந்து போல்ட் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா டீம் இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க. அவங்க பேட்டிங்ல யாருன்னு ஃபயர் ஆகல. பீட் எய்தர் ஜாக் ராலி, பென் டக்கெட் ஆர் ஜேக்கப் பர்த்தல் ஆர் ஜோ ரூட். அதே மாதிரி தான் டாப் ஆர்டர் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் went on to score 41 ரன்ஸ். அவர் கொஞ்சம் தேர்த்தினார் ரன்ஸ்.
இந்த மாதிரி ஹாரி ப்ரூக் மட்டும் ஸ்கோர் பண்ணல, டீம் டோட்டல் வந்து 100 கூட தாண்டி இருக்காது. இப்போ டீம் டோட்டல் வந்து 110 வரைக்கும் போச்சு. அது தேங்க்ஸ் டு ஹாரி ப்ரூக்ஸ் 41. ஹாரி ப்ரூக் 41, அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் 16. ஹாரி ப்ரூக் தான் அவங்களுக்கு டாப் ஸ்கோரர். அப்புறம் செகண்ட் ஸ்டோக்ஸ் வந்து 16 ரன்ஸ் தான். பாக்கி எல்லாருமே இந்த மாதிரி 5-2-1-0 அப்புறம் 5-2 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் கஸ் அட்கின்சன் வந்து 28 ரன்ஸ் தேத்தினாரு. இந்த மாதிரி ப்ரூக்கும் கஸ் அட்கின்சனும் இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கலன்னா டீம் டோட்டல் வந்து 110 கூட போயிருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்ப அடிச்சாங்களே 110, அதுதான் வந்து இந்த மாதிரி பேஸ்பாலோட ஹிஸ்டரியில வந்து பேஸ்பாலோட ஹிஸ்டரியிலே லோயஸ்ட் டோட்டல் வேற. தேவை அந்த பேஸ்பால் அப்புறம் பேஸ்பால்னு அந்த பேஸ்பால் அப்புறம் வந்து நீங்க வந்து பால் வந்து சும்மா அலையுது பந்து, கொஞ்சம் ஒருத்தன் கூட பேக் ஃபுட்ல போய் ஆடல. எல்லாருமே போய் அடிக்க போய் ஸ்டெப் அவுட் ஆகிதான் ஆடினாங்க. பால் கொஞ்சம் மூவா இருந்தா கொஞ்சம் பேக் ஃபுட்ல போய் ஆடுங்களே. பால் பவுன்ஸும் ஆகுது, பால் பவுன்ஸே ஆஃப் த பிச் ஸ்லோவா வருதுன்னா நீங்க பேக் ஃபுட்ல போய் நீங்க ஷாட் ஆடுங்களே. நீங்க இதுக்கு நீங்க பாலே இங்க வரல, அதுக்குள்ள நேரே போறாங்க பாலுக்கு. நீங்க சமயம் பேஸ்பால் இனிமே வந்து நீங்க வந்து போலர் வந்து பேட்ஸ்மேன் போய் போலரோட கிரீஸ்ல போய் நிக்கலாம் பேட்டிங் ஆடுறதுக்கு. விட்டா ஓடியே போயிடுவாங்க போல இருக்கு. வெயிட் பண்ணுங்க, பால் வரட்டும், பால் உங்கள்கிட்ட வரும், அந்த பொறுமை கூட இல்லாம ஆடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டீம் இங்கிலாந்து வந்து 110 அடிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா லீட் வந்து 42 போச்சு. டீம் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி ஸ்டார்க் வந்து 6 overs 2 for 23. அதுக்கப்புறம் மைக்கேல் நெசர் வந்து 4 overs இந்த மாதிரி 4 wickets 45 runs and 10 over போட்டு. அப்புறம் ஸ்காட் போலண்ட் வந்து 3 wickets for 30 runs. அப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சன் விக்கெட் எடுக்கல. அப்புறம் கேமரான் கிரீன் வந்து 5 பால் போட்டு சிங்கிள் விக்கெட் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 42 ரன் லீட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டே 1 கடைசி ஓவர் பிளே பண்ண வந்து இந்த மாதிரி ஸ்காட் போலண்ட் நைட் வாட்ச்மேனா வந்தாரு. அலாங் வித் போலண்ட் வந்து டிராவிஸ் ஹெட் வந்தாரு. ஸோ அவங்கதான் வந்தாங்க ஓப்பனிங்ல. கடைசி ஓவர்ல வந்து ஸ்காட் போலண்டோட பேட்டோட கார்னர்ல பட்டு வந்து தேர்ட் மேன் கேப்ல போய் ஒரு பவுண்டரி போச்சு. அதுக்கப்புறம் டே 1 ஸ்டம்ப்ஸ் பண்ணாங்க. டே 1ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி 20 விக்கெட்ஸ் போயிருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி 20-25 ஆஷஸ்ல இருந்து செகண்ட் டைம் வருது. அதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு டே 2. டே 2 மேட்சே முடிச்சு. இந்த மாதிரி வந்து டிராவிஸ் ஹெட்டும் போலண்ட் வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்தோடனே கஸ் அட்கின்சன் வந்து போலண்ட் இந்த மாதிரி டே 2 பிளே ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்காட் போலண்டோட விக்கெட்டை தோக்குனாரு. அப்புறம் டிராவிஸ் ஹெட் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 46. அவர் கொஞ்சம் தேத்தினாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு இந்த மாதிரி பிரைன் காஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து நம்பர் 3 ஜேக் வெதர்ஹார்ட் வந்தாரு. அவரும் 5 runs of 15 balls. அவரும் பெருசா அடிக்கல. லாபிஷேன் 8 run பெருசா எதுவும் அடிக்கல. அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் வந்து 24 runs of 39 balls. நாட் அவுட் வேற. அவரு ஒரு பக்கம் பிடிச்சாரு 2. அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன் உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் கேரி, கேம் கிரீன், மைக்கேல் நெசர், ஸ்டார்க், ஜெய் ரிச்சர்சன் யாருமே ஃபயர் ஆகல. ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் பிடிச்சா 2. அப்புறம் பாக்கி அந்த வந்து விக்கெட்ஸ் டப்பு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியா வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 132 runs for the last 10 wickets.
அதுக்கப்புறம் நம்ம டீம் டீம் இங்கிலாண்டோட போலர்ஸ் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி ஜசாட் கிச்சன் வந்து 5 overs போட்டு சிங்கிள் விக்கெட்டுக்கு 20 ரன்ஸ். அப்புறம் பிரைடன் கார்ஸ் வந்து 4 விக்கெட்ஸுக்கு 34 ரன்ஸ். சொல்லல இந்த மாதிரி நீங்க கார்ஸ் நீங்க பிரைடன் கார்ஸ் அட்கின்சன் மாதிரி பிளேயர்ஸ் பேக் பண்ணீங்கன்னா அவங்க வேல்யூ பிளேயர்ஸ், அவங்க பால் போடுவாங்க, பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ நீங்க பாருங்க கார்ஸ் வந்து 4 விக்கெட்ஸ் தூக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் டம் வந்து 2 விக்கெட்ஸ். அவர் இந்த மேட்ச் 7 விக்கெட் தூக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5, செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 அந்த மாதிரி போட்டு என்ன கேட்டா நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா தோத்ததுக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து ஜார்ஜ் டம் தான். ஜார்ஜ் டம் போட்ட பால்ஸ் எல்லாம் வந்து இந்த பிட்ச்ல வந்து டீம் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனால அடிக்க முடியல, தடவுனாங்க போட்டு. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து 7 overs and 3 balls போட்டு 3 wickets for 24 runs தூக்குனாரு. இந்த மாதிரி ஸ்டோக்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோக்ஸும் பிரைடன் கார்ஸ் வந்து அவங்க வந்து மொத்தம் ஆஸ்திரேலியன் பேட்டிங்கும் கொலாப்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல டீம் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடி அவங்க அடுத்த டோட்டல் 132 பிளஸ் 42 ரன் லீட்ல வந்து டீம் இங்கிலாந்துக்கு வந்து 174 ரன்ஸ் டு வின் டார்கெட் போச்சு. அவங்க வந்து அப்ப வந்து ஆடினாங்க பேஸ்பால். அப்ப வந்து ஆடினது கரெக்ட். நீங்க ஆனா டெஸ்ட் மேட்ச் டே 1ல வந்து நீங்க பேஸ்பால் ஆடுறது கொஞ்சம் பண்றது தப்பு. நீங்க வந்து இந்த மாதிரி டார்கெட் கம்மியா இருக்குன்னா நீங்க வந்து பேஸ்பால் ஆடலாம். அவங்க அந்த மாதிரி பேஸ்பால் பிளே பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஜாக் ராய் 37 ஆஃப் 48 பால்ஸ். அப்புறம் பென் டக்கெட் வந்து 34 runs of 26 balls. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல எம்சிஜில ஸ்டார்க்க ஸ்கூப் அடிக்கிறவரு தில்லுதான். அப்புறம் வந்து அவங்க சும்மா அனுப்பிச்சுட்டாங்க பிரைடன் கார்ஸ் எடுத்துருன்னு. எதுக்கு அமிச்சாங்கன்னு புரியல. கார்ஸ் 6 ரன் தான். அதுக்கப்புறம் நம்பர் 4 ஜேக்கப் பெத்தல் வந்தாரு. அவரும் 40 of 46 balls வந்து எல்லா பேட்ஸ்மேனும் அடிக்க போறேன்னு போனாங்க. அந்த மாதிரி மொத்தமா அடிச்சு வந்து அவங்க வந்து டீம் இங்கிலாந்து வந்து 6 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. ஆனா சேசிங் 178. அவங்க பேஸ்பால் ஒழுங்கா பிளே பண்ணதா இருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி விக்கெட்டை விடாம ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஆனா 6 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் சேசிங் மியர் 178 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு 10 அவங்க 6 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. கடைசியா வந்து நம்பர் 5 வந்து ஹாரி ப்ரூக்கும் நம்பர் 8 வந்து ஜேம்ஸ் ஸ்மித் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சாங்க 178 ரன்ஸ். அது நீங்க அது டாப் ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டர் நீங்க அக்ரெசிவா நீங்க டெஸ்ட் மேட்சா அக்ரெசிவா அப்ரோச் பண்றீங்க புரியுது. ஆனா இந்த மாதிரி போத் ஜாக் ராய்க்கும் பென் டக்கெட்டுக்கும் ஸ்டார்ட்ஸ் வந்துருச்சு. அவங்களே போய் மேட்ச் முடிச்சிருக்கலாம். அவங்க வந்து போய் இந்த மாதிரி எல்லா பவுலும் அடிக்க போறேன்னு போய் இறங்கி வந்து போய் டக்கெட் வந்து ஸ்டார்க்கு கிட்ட கிளீன் போல்ட் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ஜாக் ராய் வந்து லெக் பிஃபோர் விக்கெட் அவுட் வந்து எல்பிடபிள்யூ அவுட் ஆயிட்டார் டு போலண்ட். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டீம் இங்கிலாந்து வந்து 178 அடிச்சு வந்து 15 years வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டீம் ஆஸ்திரேலியாவோட போலிங் அட்டாக்ல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். நீங்க வந்து ஸ்டாருக்கு மைக்கேல் நெசர் அப்புறம் ஸ்காட் போலண்ட் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஜெய்வி செசன் பிளே பண்றதுக்கு வந்து நீங்க டாட் மர்ஃபியை பிளே பண்ணிருக்கலாம். அவராச்சும் இந்த மாதிரி
இந்த விக்கெட்ல வந்து பால் ஸ்டாப் இருந்துச்சு, டாட் மர்ஃபி மட்டும் பிளே பண்ணியிருந்தா நீங்க இந்த மேட்சோட ஜெயிச்சிருக்கலாம். ஜெய் ரிச்சர்ட்சன் வந்து இந்த மேட்ச் பெருசா எதுவுமே பண்ணல. அவர் வந்து போது இன்னிங்ஸ்ல வந்து 2 விக்கெட்டை தூக்கி இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் பேட்டிங் ஆடவே மாட்டாரு. ஆனா டாட் மர்ஃபி அப்படி இல்ல, அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு. ஸோ அவங்க வந்து டாட் மர்ஃபி பிளே பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து சிட்னில வைக்க போறாங்க. இப்போ வந்து சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியா 3 மேட்சஸ் அண்ட் டீம் இங்கிலாந்து வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி இருக்கிறது ஒரு மேட்ச் தான். அது வந்து அதுவும் டீம் இங்கிலாந்து ஜெயித்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்பேக் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்பேக் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.